ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டர் மகிழ் திருமேனி. இவர் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரைட்டிங், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு இவர் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். வித்தியாசமான கதைக்களங்களை உருவாக்குறதுல அதீத ஆர்வமுடைய இவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் செல்வராகவன் கௌதம் மேனன் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ டைரக்டர் மகிழ் திருமேனி இயக்கிய படங்கள் பற்றி பார்க்கலாம். முன்தினம் பார்த்தேனே. மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணின ஃபர்ஸ்ட் மூவி முன்தினம் பார்த்தேனே. புதுமுகங்களை வச்சு இயக்கிய இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருந்தார். 2010 வெளிவந்த இந்த படம் மிக்ஸ்ட் ரிவ்யூவை பெற்றது. அடுத்ததா இவரோட டைரக்ஷன்ல வந்த படம் தடையற தாக்கு. அருண் விஜய் ஹீரோவா நடித்த இந்த படத்துல ஆக்ஷன் சீன் எல்லாம் தரமாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் தமன் தான் இசையமைச்சிருந்தார். 2012ஆம் ஆண்டு வந்த இந்த படம் ஓரளவு நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததா மீகாமன். மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணின ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த மீகாமன். இந்த படத்துல ஆர்யா, ஹன்சிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் தமன் தான் இசையமைச்சிருந்தார். 2014 வெளிவந்த இந்த படம் சுமாராகவே போச்சு. அடுத்ததா தடம். மகிழ் திருமேனியோட ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படமா இந்த தடம் மூவி அமைஞ்சிருந்தது. அருண் விஜயோட சிறந்த நடிப்புல வெளிவந்த இந்த படம் பல பேரின் வரவேற்பை பெற்றது. ஆனாலும் கலெக்ஷன் ஓரளவு தான் பண்ணியிருந்தது. கழகத்தலைவன். மகிழ் திருமேனியோட பெஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் இந்த கழகத்தலைவன். உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதோட ஓரளவு நல்ல கலெக்ஷனும் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததா மகிழ் திருமேனி இயக்கத்தில் ஏகே நடிப்புல வர இருக்கிற படம் விடாமுயற்சி.